ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே 1.5 வயது பெண் குழந்தை வந்தனா கடத்தப்பட்ட வழக்கில் ரமேஷ் என்பவர் ஏற்கனவே கைதான நிலையில் ரமேஷின் இரண்டாவது மனைவி நித்யா கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட இருவரும் ஈரோடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து வரும் 26ஆம் தேதி வரை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கரூரில் முதியவரிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட 7 பேரை புகாரளித்த 48 மணி நேரத்தில் போலீசார் கைது செய்துள்ளது பொதுமக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது. வழிப்பறி செய்யப்பட்ட 10 பவுன் தங்கச் செயின் மற்றும் செல்போன் உள்ளிட்டவை குறித்து கைதானவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சேத்திரபாலபுரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த காலபைரவர் கோயிலில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு காலபைரவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இந்த சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி சாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் டி. வெள்ளாளப்பட்டியில் கடந்த 3 வாரங்களுக்கு மேலாக அரசு பேருந்து உரிய நேரத்தில் இயக்கப்படாததை கண்டித்து பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் இதுகுறித்து தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து பள்ளி மாணவ மாணவிகள் கல்விக்கு உதவுமாறு கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் பெரிய நகமம் பகுதியில் நித்தின் என்பவரின் விவசாய தோட்டத்தில் பரணமைத்து பராமரித்து வந்த ஆட்டுப்பட்டியில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக 30 ஆடுகள் தீயில் கருகி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து நகமம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட ஆட்டுப்பட்டியின் உரிமையாளர் தமிழக அரசுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். இன்னைக்கு அதிகாலையில நாய் வளர்க்குற சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆட்டு பண்ணையில ஃபுல்லா தீ பரவி இருக்குதுங்க. அப்புறம் இங்க பக்கத்துல சதம் போட்டு முயற்சித்து தீயை அணைக்க பார்த்திருக்காங்க. ஆனா அணைக்க முடியலைங்க. அந்த தீ விபத்துல அந்த ஆடு கொட்டகை ஆடு எல்லாமே சேதமாயிடுச்சுங்க. அது சுமார் பாத்தீங்கன்னா ஆட்டு கொட்டகை ஆடு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 8 லட்ச ரூபா மதிப்பு இருக்குங்க. அதனால பாத்தீங்கன்னா ஏதாவது கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாவது லோன் வாங்கி தான் இந்த பண்ணையெல்லாம் போட்டிருக்கோங்க. ஏதாவது முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் பில்லாஞ்சி பகுதியைச் சேர்ந்த 12 வயது சிறுமி மீது வேன் மோதி ஏற்பட்ட விபத்தில் சிறுமி படுகாயமடைந்து சோளிங்கர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்த விபத்து குறித்து சோளிங்கர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் எசையனூர் கிராமம் அருகே நீர்வரத்து கால்வாயில் அடையாளம் தெரியாத 55 வயது மதிக்கத்தக்க பெண்ணின் சடலம் கரை ஒதுங்கி இருப்பதாக அப்பகுதி மக்கள் சோளிங்கர் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வீரமலை கிராமத்தில் பாதையில் நிறுத்தப்பட்ட தார் சாலையை மீண்டும் அமைக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த பர்கூர் டிஎஸ்பி முத்துகிருஷ்ணன் மற்றும் போச்சம்பள்ளி தாசில்தார் அருள் ஆகியோர் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சாலை அமைப்பதாக உறுதியளித்ததன் பெயரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் விலங்காமுடி பஞ்சாயத்து மல்லிக்கல் கிராமம் எங்களது என்ன கோரிக்கை என்னவென்றால் சாலையை சீரமைத்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஒரு 4 மாதங்களாக சாலை சீரமைக்கும் பணியை தொடங்கி பாதியிலே நிறுத்தி வைத்து விட்டார்கள். என்ன காரணம் என்ன என்று தெரியவில்லை. நாங்களும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடம் போச்சம்பள்ளி தாலுகா ஆபீஸ் எல்லா முன்சிபல் ஆபீஸ் எல்லா இடத்திலும் நாங்களும் வி ஆபீஸ் எல்லா இடத்திலையும் மனு கொடுத்தோம். இதுவரை எந்த ஒரு பலனும் இல்லை. சேலம் மாவட்டம் அரியாம்பட்டி அரசு நடுநிலைப்பள்ளி மேலாண்மை குழு தலைவி நதியா என்பவரை மாற்ற வலியுறுத்தி பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் டிசியை கேட்டு பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் தங்கராஜ் மற்றும் கல்வி அதிகாரிகளிடம் சம்பந்தப்பட்ட நபரை மாற்றாவிட்டால் குழந்தைகளை அனுப்ப மாட்டோம் என தெரிவித்த பெற்றோர்கள் மாணவர்களை வீட்டிற்கு அழைத்து சென்றனர். 2000
2026 சட்டமன்ற தேர்தலுக்காக கொங்கு மண்டலத்தில் பொள்ளாச்சி உட்பட 15 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து பணியாற்றி வருவதாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் தெரிவித்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் செய்தியாளர்களை சந்தித்தவர், தமிழகத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியை ஆதரிப்பவர்கள் நியாயமாக பேசுவதாகவும், நாங்கள் எதிர்ப்பது போல் ஒரு பிம்பத்தை உருவாக்கி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். அதை ஆதரிக்கிறவங்க என்னமோ ரொம்ப நியாயமா பேசுற மாதிரியும், நாங்க எதுக்குற மாதிரியும் உங்களை போலவங்க அதை ஒரு இமேஜ் கிரியேட் பண்றீங்க. நாங்க எதுக்கல, நாங்க ஒரு மாசம் போதாதுங்கிறோம். மக்களுக்கு தெரியறதுக்கே ஒரு வாரம் போயிடுச்சு, இன்னுமே மக்களுக்கு தெளிவா தெரியல. அதாவது விழிப்புணர்வு, மக்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்குறதுக்கே ஒரு மாசம், மினிமம் குறைஞ்சபட்சம் 6 மாசம், ஒரு வருஷம் வேலை பார்த்தாதான் இது தெளிவா எல்லாத்தையும் கரெக்டா பண்ண முடியும். இது ஒரு மாத காலம் பேருக்கு எதையா பண்ணிட்டு அப்புறம் ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு யார் யாரை எடுக்கணும், யார் யாரை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிடக்கூடாது. அதனாலதான் நான் இப்போ கோயம்புத்தூர் மீட்டிங்கோட சொல்லிட்டு வந்தேன். இது SIRங்கிறது நாங்க பார்க்கறது செலக்டிவ் இன்க்ளூஷன் அண்ட் ரிஜெக்ஷன். மயிலாடுதுறை நீதிமன்ற வளாகத்தில் இளம்பெண் தவறவிட்ட 24 கிராம் தங்கச் செயினை பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து தங்கச் செயின் காணாமல் போன 1 மணி நேரத்தில் விசாரணை மேற்கொண்டு தங்கச் செயினை உரியவரிடம் ஒப்படைத்த போலீசாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. மதுரை மாவட்டம் கட்டக்குளம் பிரிவு பகுதியில் மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் பின்னால் வந்த வாகனம் மோதியதில் கட்டுப்பாட்டை இழந்த பெட்ரோல் ஏற்றி வந்த லாரி சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வாடிப்பட்டி தீயணைப்பு துறையினர் விபத்துக்குள்ளான லாரியில் இருந்து பெட்ரோல் கசிவை தடுத்து நிறுத்தி லாரியை மீட்ட நிலையில் விபத்து குறித்த CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் சுதந்திர போராட்ட வீரர் சர்தார் வல்லபாய் படேலின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு மை பாரத் சார்பாக பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் தலைமையில் பேரணி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பேராசிரியர் ராம சீனிவாசன், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும், ஜனவரியில் முதல் கட்ட எய்ம்ஸ் இயக்கம் தொடங்கிவிடும் எனவும் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் தனியார் மியூசிக்கல் அமைப்பு மற்றும் மனாஸ் ரெசார்ட் சார்பில் 1 கோடி புதிய குரலின் தேடல் எனும் பாட்டு போட்டி நடைபெற்றது. மேலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த போட்டியில் சிறப்பாக பாடல் பாடி அசத்திய 5 நபர்களுக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் விளாமல் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் களைக்கொல்லி மருந்து குடித்ததன் காரணமாக அனுமதிக்கப்பட்ட இளைஞர் தனது உயிரை காப்பாற்றிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு கேக் வெட்டி ஊட்டிவிட்ட செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர் வசந்தகுமார், களைக்கொல்லி மருந்து காரணமாக சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் குறைவான அளவில் பாதிக்கப்பட்ட நிலையில் ஸ்டீராய்டு மருந்துகள் மூலம் அதனை சரி செய்து இளைஞர் காப்பாற்றப்பட்டதாக தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் டிரஸ்டுக்கு சொந்தமான 1.71 கோடி ரூபாய் பணம் கையாடல் செய்யப்பட்டதாக மாவட்ட குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் குற்றப்பிரிவு போலீசார் டிரஸ்ட் பொறுப்பாளராக இருந்த SP முத்துராமன், பேயப்பன், அருணாச்சலம், சாமிநாதன், தண்ணீர்மலை, நாராயணன், பாலமுருகன் உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் திரைப்பட நடிகர் யோகி பாபு தங்கத்தேர் இழுத்து சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து சாமி தரிசனம் செய்த யோகி பாபுவுடன் கோயில் பணியாளர்கள், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் சாலையில் தேங்கிய தண்ணீரை அவ்வழியாக வந்த சிறுத்தை ஒன்று பருகும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் வனவிலங்கு நடமாட்டம் அதிகம் காணப்படும் திம்பம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் பயணம் மேற்கொள்ளுமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர்.
சேலம் மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள சவரங்காடு தேயிலை தோட்ட பகுதியில் சவுக்கு மரத்தை காட்டு யானை ஒன்று வேரோடு சாய்த்தது அப்பகுதி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து அந்த காட்டு யானை வால்பாறை பொள்ளாச்சி சாலையில் கடந்து சென்ற நிலையில் காட்டு யானைகள் தனித்தனியாகவும் குழுக்களாகவும் முகாமிட்டு இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்குமாறு சவரங்காடு பகுதி மக்களுக்கு வனத்துறை சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் தாப்பலூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ மகா காளியம்மன் கோயிலில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீ மகா காளியம்மன் திருநடன உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் அனைத்து சமூக மக்களும் ஒன்றிணைந்து வழிபட்டு சாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மத்திய பேருந்து நிலையம் எதிரே உள்ள மேம்பால தூணில் உடுமலை நோக்கி சென்ற அரசு பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் தூணில் சிக்கிக் கொண்ட பேருந்தை உடனடியாக நகர்த்த முடியாத காரணத்தால் காமராஜர் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போக்குவரத்தை மாற்றுப்பாதையில் திருப்பிவிட்டு பொதுமக்கள் உதவியுடன் பேருந்தை அப்புறப்படுத்தினர். நீலகிரி மாவட்டம் உதகை குந்தா சாலையில் கடும் மேகமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டவாறு வாகனங்களை இயக்கி வருகின்றனர். மேலும் அவ்வப்போது சாரல் மழை பெய்து வருவதன் காரணமாக கடும் குளிர் நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கேத்தி பாலடம் மைய பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பயணிகள் நிழற்குடையின் எதிரே மதுபான கடை செயல்பட்டு வருவதன் காரணமாக மதுப்பிரியர்கள் பயணியர் நிழற்குடையில் மது அருந்தி வருகின்றனர். இதனால் பயணியர் நிழற்குடையை பயன்படுத்த பெண்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் அச்சமடைந்த நிலையில் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த மாதிரி எங்க ஊர்ல வந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. அது நேரம் ஒயின் ஷாப் நேரம் முன்னாடி இருக்கிறதுனால எல்லாருமே வந்து இங்கதான் வந்து குடிக்கிறாங்க. அதனால பெண்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்றதுக்கு அச்சுறுத்தலா இருக்குது. வந்து குடிக்கிறாங்க, பாட்டில் எல்லாம் உடச்சு போடுறாங்க, பீடி சிகரெட் எல்லாம் இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். எங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒன்று அந்த பக்கம் மாற்றி கொடுங்க. இங்கே வந்து நாங்கள் 30 வருஷமா இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம், சரிங்களா? இந்த குடிக்காரர்கள்லாம் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து எல்லாம் குடிச்சிட்டு லேபர் ஓட்டுவோம், கிளாஸ் எடுத்து போடுவோம், இந்த பிளாஸ்டிக் டப்பாலாம் இங்கே போடுவோம். மக்களுக்கு இந்த பெண்களை வந்து ரொம்ப அச்சுறுத்தப்படுறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.